கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே காணொலியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். உங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரு நாமத்திலே அன்போடு கூட இந்த வழிபாட்டிலே நீங்கள் பங்கு பெறும்படி வரவேற்கின்றேன். கர்த்தர் இந்த வழிபாட்டு முழுமையுமாக்க தேவ பிரசன்னத்தை நம் மத்தியிலே கொடுக்கவும், தேவ பிரசன்னத்திலே நாம் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபித்து நாம் இந்த வழிபாட்டிற்கு நாம் கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகின்றீர்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமான நாமத்திற்கு நாங்கள் மகிமையும் துதியும் ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம் சுவாமி. குறிப்பாக இந்த புதிய மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உம்முடைய ஆலய பிரகாரத்தில் நாங்கள் வர முடியவில்லை என்றாலும் நாங்கள் இருக்கின்ற ஸ்தலத்திலிருந்து ஆண்டவரை நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படியாகவும், உம்முடைய அன்பின் பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து உமது நாமத்தை நாங்கள் ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாகவும் கர்த்தர் எங்களுக்கு பாராட்டுகிற கிருபைகளுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டினுடைய ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாக உடைய அன்பின் பிரசனத்தை நாங்கள் உணரத்தக்கதான கிருபையின் ஈவுகளை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமது பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடிக்கும் சமுத்திரை ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த சிந்தையோடும் மொழி இருதயத்தோடும் தகுந்த வணக்கத்தோடும் பணிவோடும் இந்த நாமத்தை ஆராதித்து மகிமைப்படுத்த எங்களுக்கு அருள் பாராட்டும். துதி கன மகிமை அனைத்தையும் நாங்கள் செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகும். ஆராதனை காரணமாக அருட்பணி பாடல் புத்தகத்திலே 22வது பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். பாடல் எண் 22. துதித்து பாடியிட பாத்திரமே துங்கவன் இயேசுவே நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனையமாய் ஸ்தோத்திரிப்போமே. பாடல் எண் 22. வாசம் செய்யும் நேயமாய் சோத்தரிப்போமே. ஆதரவே அவன் நடத்துதரே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி
கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காப்பாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாரோ, ஆடியின் தண்ணீரை கடந்தாரோ, அக்கினி ஊடாய் நடந்தாரோ, ஆடியின் தண்ணீரை கடந்தாரோ. சோதனையோ மிக பெருகினாலோ, ஜெயம் நமக்கின்றத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்தவனாகிற யாத்திரையோ இன்பராம் இயேசு நம்மோடிருமா. இந்தவனாகிற யாத்திரையோ இன்பராம் இயேசு நம்மோடிருமா. போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். காலை மாலை ஆராதனை ஒழுங்குமுறையிலே இரண்டாவது ஆராதனை ஒழுங்குமுறையிலே ஒரு சில பகுதிகளை நாம் பின்பற்றுவோம். இரண்டாவது ஆராதனை முறைமை, நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கெடுவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரன் எங்கள் இரட்சகராய் தரும்படி உலகத்தில் அன்பு கொண்டீரே, உம்மை போற்றுகின்றோம். குமார் நாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாக்கி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வல்லிடத்தில் கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகின்றவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். சற்று நேரம் நாம் அமைதலாக தேவ சமூகத்திலே மனத்தாழ்மையோடு கூட நம்முடைய பாவங்கள், பிழைகள், குற்றங்கள் யாவற்றும் உணர்ந்த மக்களாக தாழ்மையோடு கூட நாம் அறிக்கை செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, பலத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள்.
நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம். பாவமில்லாத பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் உணர்ந்த மக்களாக சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட இரண்டாவது பாவரிக்கை ஜெபத்தின் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்குமை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தல்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. வேத பகுதிகள் வாசிக்க கவனமாய் கேளுங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பகுதி யாத்ராகமம் புத்தகம் 40வது அதிகாரம் வசனங்கள் 34 38 வரைக்கும். யாத்ராகமம் 40வது அதிகாரம் வசனங்கள் 34 முதல் 38 வரை. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதிமேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பகுதி வாசத்தின் நிறைவாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாவது வேத பகுதி லூக்கா நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 33 வரை. லூக்கா 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் துவங்கி 33 வரை. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாசித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிலோயோப்பா என்பவன் பிரதித்திரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவர்களை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றார். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசிரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு இரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையின் இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையின் இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு
புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொன்னேன். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர்கள் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரோம், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்குபடி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே வீட்டிலிருந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமுறை பகுதி வாசித்து நிறைவாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஓம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆளுநரே, காரிருளில் நடக்கையிலே ஈரமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே ஈரமாக வழி நேசிக்கிறீர்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, நாம் இதில் ஆண்டு காணும் நமக்கு நன்றியும் துதியும் ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரை உடைய பரிசுத்தமான பாதத்தண்டையில் எங்களை தாழ்த்தி அமர்ந்திருக்கிறோம், காத்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆவியர் தாமே என்னோடு கூட எங்களோடு கூட பேசும் முடிமெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கவும். ஆண்டவரே, எங்கள் இருதயத்திலே ஆண்டவரை நாங்கள் உணர்வடைந்த பிள்ளைகளாக்கி உமக்கென்று சாட்சிகளாக நாங்கள் ஜீவிக்கவும் எங்களுக்கு அருள் பாராட்டும். அடிமையை முழுதுமாக மறைத்து நீர் மாத்திரமே மகிமையாக வெளிப்படும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலே நம் ஆலயத்திற்குள்ளாய் நாம் கடந்து வந்து ஆண்டவரை ஆராதிக்க, அவருடைய கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க, செய்திகளை கேட்க நமக்கு இயலவில்லை என்றாலும் காணொளியின் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை ஆராதிப்பதற்கும் ஆண்டவருடைய அருள் நிறைந்த வார்த்தைகளை நாம் சிந்திப்பதற்கும் தியானிப்பதற்கும் தேவன் இந்த விசேஷ விதமான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை கடந்த மாதத்தின் நாட்களிலே அளவு கடந்த நன்மைகளை நமக்கு கொடுத்து நம்மை நிறைவின் சமாதானத்தின் பாதையை நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கின்றார். உலகம் முழுவதும் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே, பதைபதைத்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே என்ன செய்வோம் என்று சொல்லி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற வழிகள் இல்லையா என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட காணப்படுகிற இந்த சூழ்நிலையிலே நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷ விதமாக உடைய கிருபையின் கருத்திற்குள்ளாக மூடி மறைத்து நம்மை பாதுகாத்து இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை சேர்த்திருக்கிறார் என்பதை நாம் நினைத்து நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவை இந்த நம்முடைய தனிந்த திருச்சபை வழிபாட்டின் முறைமையின் அடிப்படையிலே இந்த நாளில் நாம் சிந்திப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்று சொன்னால், அன்றாட வாழ்வில்
உயிர்த்த ஆண்டவருடன் கூட்டுறவு என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்றாட வாழ்வில் உயிர்த்த ஆண்டவருடன் கூட்டுறவு, கம்யூனியன் வித் த ரிசன் கிரைஸ்ட் இன் டெய்லி லைஃப் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு அடித்தளமாக லூக்கா நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 16வது வசனம் 31வது வசனத்தை அடித்தளமாய் கொண்டு ஒரு சில காரியத்தை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகின்றேன். லூக்கா 24வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அதே அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம் அன்றாட வாழ்க்கையிலே அவர் இணைந்து பயணிக்கின்றவராக, கூட்டுறவை நமக்கு வெளிப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார் என்பதை இந்த திருமுறை பகுதியின் வாசிக்கேட்டதான திருமுறை பகுதிகள் நமக்கு தெளிவாக நினைவூட்டுகின்ற பகுதிகளாக இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. கூட்டுறவு, இதை நாம் ஆங்கிலத்தில் கம்யூனியன் என்று நாம் அழைக்கின்றோம். அப்படி என்றால் என்ன? உறவுகள் இணைந்திருப்பது அல்லது சேர்ந்திருப்பது. இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், இணைப்பின் வாழ்க்கை தான் கூட்டுறவு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் மனித குலத்தை படைக்கின்ற பொழுது ஒருவரை ஒருவர் சார்புடையவர்களாக, கூட்டு வாழ்வு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர்களை படைத்தார். அதனை இறைவனுடைய மனுக்குல படைப்பின் வரலாற்றிலே நாம் காண்கின்றோம். ஆதியாகமம் புத்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, பின்பு தேவனாய் கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். அப்படி என்று சொன்னால் அவன் கூட்டு உறவோடு கூட அவன் வாழ வேண்டும், இணைந்தவனாய் வாழ வேண்டும் என்கின்ற நிலையில் தான் கடவுள் மனுக்குலத்தை படைக்கின்ற பொழுது திட்டமிட்டவராக கூட்டுறவு என்கின்றதான அந்த திட்டத்திலே ஆண்டவர் மனுக்குலத்தை படைப்பதாக நாம் பார்க்கின்றோம். இன்னும் அதுக்கு இன்னும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஆதியாகமம் புத்தகம் 1வது அதிகாரம் 27ஆம் வசனம் 28வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகை பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அவை மனிதனை மாத்திரம் படைத்துக் கொண்டு நீ இவைகளை ஆண்டு கொள் என்று சொல்லி ஆண்டவர் விட்டு விடவில்லை. ஆணும் பெண்ணுமாக படைத்து அவர்கள் இருவரும் கூட்டுறவிலே இணைக்கப்பட்டவர்களாக ஆளுகை செய்ய வேண்டும் என்ற நிலையில் தான் அவர்களுக்கு ஆளுகை என்ற அதிகாரத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து ஒரு படைப்பாக, சிறந்த ஒரு படைப்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை இந்த திருமுறை பகுதி நமக்கு இந்த கூட்டுறவை குறித்து அதிகமாக அழுத்தம் கொடுக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகும். அது மாத்திரம் நான் வாசிக்கின்றதான திருமுறை பகுதியிலும் ஆண்டவர் கூட்டுறவை பற்றி அங்கே விளக்கி கொடுப்பதை பார்க்கின்றோம். இன்னும் யாத்ராம் புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது, அப்பொழுது கர்த்தர் எய்த்திருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று சொல்லி ஆண்டவர்களை குறிப்பிடுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். இது நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், மனிதன் சார்புடையவனாய் இருக்க வேண்டும், மனிதன் கூட்டு உறவினுடைய வாழ்விலே அவன் இணைந்து அவன் பயணிக்க வேண்டும் என்பதோடு மாத்திரமல்ல, அவனை படைத்து அவனை உருவாக்கி வைத்திருக்கிற இறைவனோடும் அவன் கூட்டுறவிலே அவன் பயணிக்கின்றவனாக இருக்க வேண்டும். அவனை வாழ்வானது மனுக்குலத்தோடு கூட ஒன்றித்து போய்விட, அது மாத்திரமல்ல, இறைவனோடு கூட, அவனை படைத்திருக்கிற இறைவனோடு கூட அவன் பயணிக்க வேண்டும், அந்த கூட்டுறவிலே இணைக்கப்பட வேண்டும் என்ற அந்த அழுத்தத்தின்
தான் இந்த பகுதியில் பார்க்கிறோம். இறைவன் ஜனத்தின் மீதாக எவ்வளவு அக்கறை கொண்டவராக, கூட்டுறவை விரும்புகின்ற கடவுளாக, மனுக்குலத்தினுடைய வாழ்க்கை பயணத்தோடு கூட அவரும் சேர்ந்து பயணிக்க விரும்புகின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்பதைத்தான் வாசித்ததான யாத்ராம் புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இஸ்ரேல் ஜனனுடைய சத்தத்தை கூக்குரலை நான் கேட்டேன். ஆகவே நான் அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள்ளாய் கொண்டு சேர்க்கத்தக்கதாக நான் இறங்கினேன் என்று சொல்வதை பார்க்கின்ற பொழுது, இறைவன் தன்னுடைய மக்களோடு கூட இணைந்து பயணிக்க வேண்டும், கூட்டுறவிலே அவர்களை நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தை இந்த பகுதியானது நமக்கு சிறப்பிடமாக வைத்து காட்டுகிறது. இதன் லேவியராம் புத்தகம் 26வது அதிகாரம் 9வது வசனம் 11வது வசனம் 12வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன், உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று இங்கு வேதம் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அவை இந்த வேத பகுதிகள் அனைத்தும் இறைவன் நம்முடனே இணைந்து செல்ல வேண்டும். இறைவன் நம்முடைய அவர் இணைக்கப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை, அந்த இணைப்பை பற்றி தான் இந்த திருமுறை பகுதி நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. அவை கிறிஸ்துக்களான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் சங்கீதம் 23வது சங்கீதத்திலே வாசித்து பார்க்கின்ற பொழுது தாவீது குறிப்பிடுகின்றார், அவர் என் மேய்ப்பர், எனக்கு குறைவு ஒன்றுமில்லை, அவர் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களிலே என்னை நடத்தி கொண்டு போகின்றார், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அவர் என்னோடு கூட இருக்கின்றார், நான் அவருடைய வீட்டிலே நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன் என்று தனக்கும் இறைவனுக்கும் இடையில் இருக்கக்கூடியதான இறை கூட்டுறவினை இங்கே வலியுறுத்தம் செய்து காட்டுவது போல இருக்கிறதை நாம் அழைக்கப்பட்டவராயிருக்கிறோம். அவை இத்தகைய கூட்டுறவிலே நம்முடன் இணைந்திருக்கின்ற நம் அன்றாட வாழ்க்கை பயணத்திலே நாம் அவரை எவ்வளவாக நாம் அறிந்திருக்கிறோம், எவ்வளவாக நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே அவர் என்னோடு கூட பயணிக்கின்ற ஆண்டவராக, கூட்டுறவிலே இணைந்து செல்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை எவ்வளவாக நாம் உணர்ந்திருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். அவை அந்த உணர்வின் சிந்தனையோடு கூட வாசிக்கட்டதான 2வது திருமுறை பகுதியிலே லூக்கா 24வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்குமாக இந்த பகுதியிலே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எம்மாவு சிஷ்யர்களுடன் பயணித்தாலும் அவரை இன்னார் என்று அவர்கள் அறியவில்லை. ஆகவே அவர்கள் மூலம் நமக்கு இறைவன் கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்ன என்பதை நாம் இந்த நாளில் நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். 2 கருத்துக்களை நான் உங்கள் மத்தியிலே நான் வைக்க நான் விரும்புகிறேன். முதலாவது காரியம், மறைக்கப்பட்ட கண்கள். இது எம்மாவு சிஷ்யரிடத்தில் காணப்பட்ட ஒரு முதல் அனுபவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்றைய நாளிலே எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரத்தில் இருக்கிற எம்மாவுக்கு 2 சீஷர்கள் போகின்றார்கள். போகின்ற பொழுது ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டு போகின்றார்கள். அவர்கள் பேசின காரியம் என்னவென்று சொன்னால், காலியாக இருந்த இயேசுவின் கல்லறை, பெண்கள் கண்ட காட்சி குறித்து அப்போஸ்தலர்களுக்கு அறிவித்தவைகள், இந்த வர்த்தமானங்களை குறித்து பேசிக்கொண்டே அவர்கள் போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவளுடன் சேர்ந்து நடந்து போய் கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர்களுடைய கண்கள் காணவில்லை, அவருடைய கண்கள் அறியவில்லை. காரணம் என்னவென்றால், லூக்கா 24வது அதிகாரம் 16வது வசனத்தை பார்க்கின்றோம், அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றார், பேசிக்கொண்டு போய் கொண்டிருக்கின்றார், உறவாடி கொண்டு போய் கொண்டிருக்கின்றார். ஆனாலும் அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்பதை அவர்கள் அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டிருந்தது? மறைக்கப்பட்டிருந்தது. அப்படி என்றால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்களுடைய பயணத்திலே அவர்கள் என்ன செய்யவில்லை? உணராமல் இருந்தார்கள். யாரோ ஒருவர் தங்களுடன் பேசிக்கொண்டு வருகிறார், அல்லது தங்களோடு கூட இணைந்து கொண்டு வருகின்றார் என்று அவர் இயேசுவை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று சொல்லி இவர்களை பார்ப்பதற்கு பதிலாக, உணர்வதற்கு பதிலாக, அறிவதற்கு பதிலாக ஒரு அந்நியரை போல அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள், உணர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அதை லூக்கா 24வது அதிகாரம் 19 பார்க்கின்றோம். அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசி என்று அறிந்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, இவரை குறித்து அவருடைய நம்பிக்கை என்னவென்றால்,
லூக்கா 24வது அதிகாரம் 21 சொல்கிறது, அவரை இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம், இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. இயேசுவோடு கூட அவர்கள் பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இயேசுவும் அவர்களோடு கூட இணைந்து செல்கின்ற ஆண்டவராய் இருக்கிறார். ஆனால் அவர்களுடைய சிந்தனைகள், அவருடைய உணர்வுகள் எல்லாம் இயேசுவை இன்னார் என்று அறியாதபடிக்கு எப்படி இவர்கள் அறிந்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், அல்லது எப்படி இயேசுவை உணர்ந்தவர்களாய் காணப்பட்டார்கள் என்று சொன்னால், தேவனுக்கு முன்பதாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசி என்றுதான் அவர்கள் அறிந்திருந்தார்களே தவிர, மரணத்தை ஜெயித்த ஆண்டவர், மரணத்தை வென்றவர், அவர் சொன்னது போல 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்த ஆண்டவர் என்பதை, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்பதை, தங்களோடு கூட பயணிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார், தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கூட்டுறவை உணர்த்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார் என்பதை அவர்கள் என்ன செய்யவில்லை, எண்ணவில்லை, அவர்கள் உணரவில்லை, அறியவில்லை. காரணம் என்று சொன்னால் அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டிருந்தது, மறைக்கப்பட்டதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அவருடைய நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையாக இருந்தது என்றால், இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்றுதான் அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் இயேசுவை ஜனங்களுக்கு முன்பதாக தீர்க்கதரிசி என்றுதான் அறிந்திருந்தார்கள். ஆனால் அவர் தேவனுடைய குமாரன், உலகத்தில் உள்ள எல்லா மனுக்குலத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி என்றும் மனுஷகுமார் என்றும் அவர்கள் என்ன செய்யவில்லை, அறியாமல் போனார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய குறுகிய சிந்தனை தான், குறுகிய எண்ணங்கள் தான். எல்லாத்துக்கும் மேலாக அவர்கள் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலிலே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாதபடிக்கு அவர்கள் அவநம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். அவை இப்படிப்பட்டதான இந்த சீஷர்களின் வழியாக நம்ம கற்றுக்கொள்கின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாமும் அநேக சமயத்தில் நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டது போலத்தான் நம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு நிலை பார்க்கின்ற அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல், அவருடைய வாழ்வில் ஒரு பயணம் ஏற்படுகிறது. தூய பவுலடிகளுடைய வாழ்க்கையில் ஒரு பயணத்தை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால், அது எப்படிப்பட்ட பயணமாக இருக்கிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திப்பதற்கு முன்பதாக கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படியாக சீறி பாய்ந்து செல்கின்ற ஒரு பயணமாய் காணப்பட்டது. இந்த மார்க்கத்தாரையும் புருஷரையும் ஸ்திரீகளையும் எருசலேமுக்கு கட்டி கொண்டு வந்தது வரத்தக்கதாக அதிகாரத்தை பெற்றுக் கொள்கின்ற ஒரு பயணமாய் காணப்பட்டது. அதனை அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 9வது அதிகாரம் 1-2 வசனங்களில் நாம் பார்க்கின்றோம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசிரியத்துக்கு போய், இந்த மார்க்கத்தராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்கில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அது மட்டுமல்ல, சபையை பாழாக்கி கொண்டிருந்த பயணமாய் காணப்பட்டது அவருடைய பயணம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்க்கிறோம். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்துக் கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். காரணம் என்னவென்று சொன்னால், உயிர்த்தெழுந்த ஆண்டவரில் கூட்டுறவில் அவன் பங்கு கொள்ள மனமற்றவனாய் காணப்பட்டான். காரணம் என்ன? அந்த மனமற்றதான நிலைக்கு அவன் தள்ளப்பட்டதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவன் அறியாதவனாய் காணப்பட்டான். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வெளிப்பட்டதான அந்த வல்லமையும் ஆற்றலையும் அவன் உணர்ந்தவனாக காணப்பட்டான். அவனுக்குள் இருந்த அந்த வைராக்கியம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை காண்பதற்கோ அவரை உணர்வதற்கோ அவளை பற்றி அறிவதற்கோ இடம் கொடுக்காதபடிக்கு அது காரணியாக அமைய பெற்றிருந்தது. அந்த வைராக்கியம் என்ன? அப்போஸ்தலர் புத்தகம் 22வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோருடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவனாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன் என்று அவன் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். அவனுக்குள் இருந்த வைராக்கியம், அவன் நான் யூதனாக இருக்கின்றேன், கமாலினுடைய பாதத்தரைகளை நான் படித்து கற்றுத் தேர்ந்தவன், முன்னோருடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் நான் போதிக்கப்பட்டவன், ஆகினாலே இந்த வைராக்கியம் எனக்குள் இருக்கிறது என்பதை அவன் ஒரு பெருமையோடு கூட அவன் பெருமை பாராட்டுகிறானாக மேட்டிமையோடு ஒரு எண்ணத்தோடு கூட அவன் பிரயாணிக்கிற ஒரு பிரயாணியாக அவன் போகின்றான். இது அவனுடைய முதல் அனுபவம். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவன் சந்தித்ததன் பின்பதாக அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றம் அடைகிறது. அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது நிமித்தமாக
உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை குறித்து சாட்சியாக அவன் அறிவித்தான். திருச்சபைகளை உருவாக்க நேர்ந்தது. திருச்சபைகளுக்கு நிருபங்கள் எழுதி கொடுக்க முடிந்தது. ஆனால் அதுக்கு முன்பதாக இருக்கிற சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது அவன் ஒரு பிரயாணத்தில் கடந்து போய் கொண்டிருக்கிறான். உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாதது போல அவன் கடந்து போய் கொண்டிருக்கின்றான். அவள் போய் கொண்டிருக்கிறான். அந்த வழியிலே தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் சத்தத்தை இவன் கேட்கின்றான். அந்த சத்தமானது அவனுக்குள் ஒரு புதிய உணர்வை கொடுக்கின்றது, ஒரு புதிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அந்த தாகம் தான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்ற ஒரு கேள்வியை கேட்க அவனுக்குள் ஒரு உணர்வை கொடுத்தது. கிறிஸ்துவுக்குள்ளான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை பயணங்களிலே நாம் ஆண்டவரை நாம் எவ்வளவாக நாம் அறிந்திருக்கின்றோம். ஆண்டவருடைய கூட்டுறவை நாம் விரும்புகின்ற மக்களாக, ஆண்டவருடைய வாழ்க்கையிலே அவர் பயணிப்பதிலே, இணைந்து செல்வதிலே, அந்த கூட்டுறவை வளர்ப்பதிலே அவர் எப்பொழுதும் அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கின்றார். அவர் எப்பொழுதும் அதை எதிர்நோக்கி இருக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார் என்கின்ற சிந்தனை நமக்குள் எழும்புகின்றதா? இல்லை என்று சொன்னால் நம்முடைய கண்கள் இன்றைக்கு வரைக்குமாக நாம் மறைக்கப்பட்டுள்ளாய் நாம் இருக்கின்றோம். நாம் விசுவாசிகள் என்று நாம் அழைக்கின்றோம், நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நாம் அழைக்கின்றோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விற்கும் இயேசுவோடு கூட நான் பயணிக்கின்றதான வாழ்க்கையினுடைய அனுபவத்திற்கும் எவ்விதமான தொடர்பு இருக்கிறது, எவ்விதமான சம்பந்தம் இருக்கிறது? உண்மையாவே நான் கிறிஸ்தவன் என்று நான் அழைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என் வாழ்க்கை கிறிஸ்துவுடனே கூட்டுறவிலே இணைக்கப்பட்டதா இருக்கிறதா? என் வாழ்க்கையுடைய பயணங்கள் அத்தனையிலும் கிறிஸ்துவுக்கு நான் முதலிடத்தை கொடுக்கின்றவனாக, கிறிஸ்துவோடு கூட இணைந்து நான் செல்ல வேண்டும் என்ற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்குள் இருக்கிறதா? நாம் சற்று யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டுள்ளா இருக்கிறோம். அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்கிறது சொன்னால், பெயர் கிறிஸ்தவர்களைப் போல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் பண்டிகை கிறிஸ்தவர்களைப் போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக சமயத்திலே நமக்குள்ளாக மேட்டின்மைகள் இருக்கிறது, பொறாமைகள் இருக்கிறது, பெருமை இருக்கிறது, வைராக்கியம் இருக்கிறது, கோபம் இருக்கிறது, பழிவாங்குதல் இருக்கிறது. இவைகளெல்லாம் நமக்குள்ளாக ஒரு மூர்க்கத்தனத்தை நமக்குள் கொண்டு வருகிறது. இது ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கிறது. இதையும் நம்முடைய வாழ்க்கையில் வைத்துக் கொண்டு நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொடுக்கிறேன், கிறிஸ்தவ விசுவாசியை வாழ்ந்து கொடுக்கிறேன் என்று சொல்வதனாலே நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது, என்ன பயன் இருக்கிறது? நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டவர்களாக தான் இருக்கின்றோம். நாம் உண்மையாவை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவுடனே நாம் என்ன செய்யவில்லை, வாழ்க்கை பயணத்திலே நாம் இணைந்து கூட்டுறவிலே இணைந்து நாம் செல்லவில்லை என்பதுதான் அவருடைய அர்த்தமாக இருக்கிறது. கிறிஸ்துக்குள் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் விரும்புகின்ற காரியம் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். மறைக்கப்பட்ட கண்கள் நமக்கு திறக்கப்பட வேண்டும். அது திறக்கப்பட்டாலுடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னோடு கூட வாழ்க்கையினுடைய பயணத்திலே கூட்டுறவிலே இணைந்தவராக பயணித்துக் கொண்டிருக்கின்றார். என் வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் அவர் போதுமானவராயிருக்கின்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆற்றலையும் வலிமையும் என்னுடைய வாழ்வில் நான் பெற்றுக்கொள்ள முடிகிறது, அனுபவிக்க முடிகிறது, உணர முடிகிறது என்கின்ற சிந்தனை நமக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கண்கள், மறைக்கப்பட்ட கண்களானது திறக்கப்பட வேண்டும். நாம் திறக்கப்படுவதற்கென்று நம்முடைய வாழ்வை நாம் அர்ப்பணம் செய்கின்றோமா? இல்லை என்று சொன்னால் பெயர் கிறிஸ்துவர்களைப் போல நானும் ஒரு விசுவாசி என்ற போர்வை போர்த்தி கொண்டு நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யோசித்து பார்ப்போம். இரண்டாவது காரியமாக திறக்கப்பட்ட கண்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். திறக்கப்பட்ட கண்கள் என்பது எம்மாவுடைய சிஷ்யரிடத்தில் காணப்பட்ட இரண்டாவது அனுபவம். அவருடைய கண்கள் திறக்கப்பட சில காரணங்கள் இருந்தது. ஒன்று, கடிந்து கொள்ளுதலை அவர்கள் விசனமாக எண்ணவில்லை. இரண்டாவது காரியம், இயேசு சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கூர்ந்து கவனித்து கேட்டுக்கொண்டே போனார்கள். மூன்றாவதாக, தங்களுடன் தங்கி இருக்கும்படிக்கு வருந்தி கேட்டு இடமளித்தார்கள். நான்காவதாக, பந்தியிலே இயேசுவை இணைத்துக் கொண்டார்கள். இந்த 4 காரியங்கள் தான் மறைக்கப்பட்டிருந்த அவருடைய கண்களானது திறக்கப்படுவதற்கு காரணிகளாய் அமைந்திருந்தது. அவர்கள் கண்டிதத்தை அவர்கள் வெறுக்கவில்லை. ஆண்டவர் கடிந்து தான் பேசுகின்றார். எப்படி பேசுகின்றார்? லூக்கா 24வது அதிகாரம் 25வது வசனத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. கடினமான ஒரு வார்த்தை. ஆண்டவர் சொல்கின்றார், விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. மந்த இருதயம் உள்ளவர்கள் என்று சொன்னால் எதை நம்ம சொன்னாலும் அதை கேட்பதற்கு அவர்களுக்கு என்ன இருக்காது? தீவிரம் இல்லாத ஒரு நிலை. அதை கேட்க வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும், அதை உணர வேண்டும் என்ற தீவிரம் இல்லாத ஒரு மனநிலை. அதைத்தான் இங்கே அவர்களுக்கு சொல்கிறார்கள். விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்பார் என்று சொன்னால்,
நீங்களும் நானும் எவ்விதத்தில் நாம் பதில் சொல்ல போகின்றோம்? நம்முடைய வாழ்க்கையை நாம் இன்னும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இறுதியும் கொண்டவர்களாக இருக்கின்றோமா? கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்விலே நம்முடைய கண்களை திறக்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய அறியாமை என்ன? ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை அல்லது இப்படிப்பட்ட ஒரு கண்டிதத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், லூக்கா 24வது அதிகாரம் 24வது வசனத்தை சொல்லுகிறது. அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையினிடத்துக்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியை கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். எங்களிடத்தில் சிலர் கல்லறையிடத்துக்கு போனார்கள், ஸ்திரீகள் சொன்னபடி கண்டார்கள், வெறுமையாய் இந்த கல்லறையை கண்டார்கள், அவரை அவர்கள் என்ன செய்யவில்லை? காணவில்லை. இதுதான் அவர்களிடத்தில் காணப்பட்ட அவன் நம்பிக்கையும் அவ விசுவாசமாய் இருந்தது. அது மாத்திரமல்ல, தீர்க்கதரிசிகள் சொன்னதான வார்த்தைகளை கூட அவர்கள் என்ன செய்யவில்லை? மீண்டும் நினைத்து பார்க்கவில்லை. மீண்டும் நினைத்து பாராதபடிக்கு அவர்கள் மந்த புத்தி உள்ளவர்களாய் காணப்பட்டபடினாலே, இருதயம் மந்த இருதயமாய் காணப்பட்டபடினாலே ஆண்டவர் இந்த கடிந்து கொள்ளுதலை அவர்களுக்கு முன்பதாய் வைக்கின்றார். அந்த கடிந்து கொள்ளுதலும் கூட அவர்கள் சற்றும் கூட விசனம் அடையவில்லை, கோபப்படவில்லை. அப்படி என்று சொன்னால் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடிந்து கொள்ளுதலே மத்தேயு நற்செய்தி 15வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனத்திலே பேதுரு ஊமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னபோது இயேசு அவனை கடிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம். 16வது வசனத்திலே அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களோ? நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களோ? ஓமையை பற்றி இப்ப கேட்கிறே பேதுரு? இவ்வளவு காலங்கள் என்னோடு கூட இருந்தவன், இவ்வளவு காலங்கள் என்னுடைய வல்லமை, ஆற்றல் எல்லாவற்றையும் அறிந்தவன், அதிகாரத்தை அறிந்தவன். ஆனால் நான் இப்போது சொல்லுகிறதான இந்த காரியத்தை குறித்து உன்னால் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு உணர்வற்றவர்களாய் இருக்கிறாயோ? கிறிஸ்துக்குள்ளான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய பயணத்திலே நாம் எத்தனையோ ஆண்டு காலங்களில் நாம் பயணித்திருக்கிறோம். விசுவாச வாழ்க்கையில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கடிந்து கொள்ளுதல் வருகின்ற பொழுது நாம் அவைகளை எப்படி நாம் ஏற்றுக்கொள்கின்றோம்? கடவுள் சில சமயங்கள் நம்மை கடிந்து கொண்டு நம்மை பேசுகின்ற பொழுது, கடவுள் நம்முடைய மனதிலே கடிந்து கொள்ளுதலை வைக்கின்ற பொழுது, உணர்வை வைக்கின்ற பொழுது, அந்த உணர்வை நாம் எப்படி நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோமா இல்லை என்று சொன்னால் தட்டி கழித்து போகின்றவர்களைப் போல நாம் காணப்படுகின்றோம். ஆனால் இந்த சீஷர்கள் கடிந்து கொள்ளப்பட்டும் கூட விசனம் அடையாதபடிக்கு அதை ஏற்றுக்கொண்டவர்களாய் காணப்பட்டார்கள். அந்த உணர்வு நமக்குள் வர வேண்டும். அது மாத்திரமல்ல, இயேசுவின் வார்த்தைகளை இவர்கள் கவனமாய் கேட்டுக்கொண்டார்கள். யாரோ ஒருத்தர் அந்நியர் பேசுறாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் விட்டுவிடவில்லை. அந்நியரை போன்று அவர் காணப்பட்டாலும் கூட அவர் என்ன பேசுகிறார், என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து அவர்களுடைய கவனம் எல்லாம் முழுமையாய் காணப்படும். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கின்றோம், தியானிக்கின்றோம், அருள்களை கேட்கின்ற பொழுது நம்முடைய சிந்தனைகள் எப்படிப்பட்ட சிந்தனையாக இருக்குது? கவனத்தோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கின்றோமா? கவனத்தோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கின்ற அனுபவம் பெற்ற விசுவாசிகளை நாம் இருக்கின்றோமா? இந்த பிள்ளைகள், இந்த சீஷர்கள் கவனித்து கேட்டார்கள். கவனிக்கின்றதான் உணர்வுகளில் காணப்பட்டது. லூக்கா 24வது அதிகாரம் 32 வாசிக்கிறோம். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்குகளை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டார்கள். நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்படின்றால் அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியக்கூடிய அளவிற்கு அவருடைய கவனம் எல்லாம் சிதறி போகாதபடிக்கு இயேசுவின் வார்த்தையிலே அவர்கள் அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்கள். இயேசுவின் வார்த்தையை கேட்பதிலே அவர்கள் முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நமக்கு எத்தனையோ நேரங்களில் இயேசுவினுடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்படுகின்ற வார்த்தைகள் அனைத்தையும் நாம் கவனத்தோடு கூட நாம் கேட்கின்ற அந்த உணர்வு நமக்குள் வருகிறதா? கவனத்தோடு கூட நாம் கேட்போம் என்று சொன்னால் அடைக்கப்பட்டிருக்கிற, மறைக்கப்பட்டிருக்கிறதான அந்த கண்கள் நிச்சயமாக திறக்கப்படும். மூன்றாவது அவர்கள் சொல்கிற காரியம், தங்கும்படி வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். வருந்தி கேட்டதோடு மாத்திரம் இடமும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். இயேசுவுக்கு இடத்தை கொடுத்தார்கள். லூக்கா 24வது அதிகாரம் 29வது வசனம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி, நீங்கள் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். நம்ம வீடுகளில், கிறிஸ்தவ வீடுகளில் பார்த்தீங்கன்னா நல்ல அழகான வசனங்கள் நம்ம தொங்கிட்டிருப்போம். இந்த இல்லத்தின் தலைவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாம் அழகாக வசனங்கள் போடப்பட்டிருக்கோம். வசனங்கள் போடப்பட்டிருக்கிறது அழகாக தான் இருக்கிறது, பார்வைக்கு அழகாக தான் இருக்கிறது. ஆனால் உண்மையாகவே நம்முடைய இல்லங்களிலே இயேசு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரா? இயேசு தங்கத்தக்கதாக நாம் அவரை வருந்தி நாம் அழைக்கின்ற அந்த உணர்வும் அந்த அறிவும் நமக்குள் இருக்கிறதா? வசனத்தை போடுவது பெரிதல்ல,
ஆனால் போடப்பட்ட நிலையிலே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தங்கத்தக்கதாக, நம்முடைய இருதயத்திலே தங்கத்தக்கதாக, நம்முடைய குடும்பங்களில் இயேசு வாசம் பண்ணும்படிக்கு நாம் அவருக்கு இடம் கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோமா? வருந்தி அழைக்கின்றவர்களாக இருக்கின்றோமா? ஆனால் வேதம் சொல்கிறது, இதோ வாசப்படிந்து கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு கூட நான் என்ன செய்வேன்? போஜனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன வார்த்தைகளை சொல்கின்றோம் ஆண்டவரிடத்தில்? அவர் நம்முடைய இருதயத்தின் கதவை தட்டுவதற்கு முன்பதை, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீ பூர்ணமாக இருக்க வேண்டும், என் வாழ்க்கையில் நீ பிரயாணிக்கின்ற ஆண்டவராக இருக்க வேண்டும், என் வாழ்வை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, என் குடும்பத்தில் நீ தங்க வேண்டும், என் குடும்பம் இயேசுவின் குடும்பமாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை நமக்குள் வருகின்றதா? நம்முடைய குடும்பங்களில் எத்தனை பிணக்குகள், எத்தனை பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளாக எத்தனை போராட்டங்கள், எத்தனை கருத்து வேறுபாடுகள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆகாத சூழ்நிலைகள், மருமக்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஆகாத சூழ்நிலைகள், எத்தனை பிணக்குகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைகளில் நான் இயேசுவை அறிந்தவன், நான் இயேசுவினுடைய விசுவாசி, நான் கிறிஸ்தவ குடும்பம் என்று சொல்வதனால் என்ன பயன் இருக்கிறது? உண்மையாக இயேசு அந்த இல்லத்துக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறாரா? தங்குவதற்கு நாம் இடம் கொடுத்திருக்கிறோமா? இயேசு வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நாமும் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தராய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் அன்பு இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் சகிப்பு இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் ஆதரிக்கிறவர்களாய் அந்த சிந்தனையோடு கூட இருக்க வேண்டும். அந்த சிந்தனை இல்லை என்று சொன்னால் கிறிஸ்து நம்முடைய இல்லத்தில் வாசம் பண்ண முடியாது. நம்முடைய கண்கள் திறக்கப்படாமலே அது மறைக்கப்பட்ட கண்களாக இருக்கும். கடைசியாக சொல்கிறார்கள், பந்தியிலே அவர்கள் இணைத்துக் கொண்டார்கள். லூக்கா 24:30 சொல்வது, அவளோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். அவளோடு கூட பந்தியில் இருக்கின்ற பொழுது நம்ம அழகாக நம்முடைய டைனிங் ஹாலில் நம்ம என்ன பண்ணுவோம்? அழகான ஒரு சித்திரத்தை நம்ம வைத்திருக்கிறோம், ஒரு படத்தை வைத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மறைவான விருந்தினர் என்று சொல்லி நாம் சொல்கிறோம். அவர் மறைவான விருந்தினராக தான் வைத்துக் கொண்டு இருக்கிறதை தவிர, அவர் நம்மோடு கூட போஜனம் பண்ணுகின்ற பொழுதெல்லாம் நம்மோடு கூட இருக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இந்த போஜனத்தை கொடுத்தவர் அவர், இந்த உணவை கொடுத்தவர் அவர் என்று சொல்கின்ற அந்த உணர்வோடு கூட நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி, ஆண்டவருக்கு கனத்தை செலுத்தி நாம் அந்த ஆகாரத்தை நாம் புசிக்கின்றோமா? அது மாத்திரமல்ல, ஆண்டவர் என்னோடு கூட போஜனம் பண்ணுகிறார் இருக்கிறார் என்று சொன்னால், இல்லாதவர்களுக்கு நான், அருகில் உள்ளவர்களுக்கு, அந்நியர்களுக்கு நான் கொடுக்கின்ற நிலையிலே, என்னுடைய போஜனத்தை அவர்களுக்கு கொடுக்கின்ற நிலையிலே, அப்படி நான் இயேசு என்னோடு கூட போஜனம் பண்ணுகிறவர் என்ற அந்த உணர்வை நாம் அடைந்திருக்கிறோமா? அந்த அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? இவர்கள் போஜனத்திலே இயேசுவுக்கு என்ன செய்தார்கள்? இணைத்துக் கொள்கின்ற, இடம் அளிக்கின்ற ஒரு உணர்வு அவர்களுக்கு காணப்பட்டது. ஆகினால்தான் இந்த 4 காரணங்களால் தான் அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டது. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அப்போது அவர்கள் என்ன செய்தார்கள்? அறிந்தார்கள், உணர்ந்தார்கள். கிறிஸ்துக்குள்ளான தேவனே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நான் அறிந்திருக்கிறேன் என்று நாம் சொல்கிறோம். எந்த அளவிற்கு நாம் அறிந்திருக்கிறோம்? எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்விலே அவர் பயணிக்கின்ற ஆண்டவர், கூட்டுறவிலே இணைக்கப்பட்டிருக்கின்ற ஆண்டவர் என்று சொல்லி நாம் உணர்ந்திருக்கிறோம்? சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பயணிக்கின்ற ஆண்டவர் என்ற அந்த உணர்வின் சிந்தையோடு கூட நாம் கடந்து செல்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்ட, சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்கும். அநேகருக்கு சாட்சி நிறைந்த வாழ்வாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் நானும் கடந்து வர தேவன் தாமே நமக்கு துணை பாராட்டுவதாக. ஆமென். தலைகளை தாழ்த்துவோம். நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, கொடுத்தபடிய வார்த்தைகளுக்கான நமக்கு நன்றியும் துதியும் சோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்த கண்களை நீர் திறந்து கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இருக்கின்றேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையின் பயணத்திலே ஆண்டவரை எங்களோடு கூட கூட்டுறவிலே இணைந்து செல்கின்ற ஆண்டவராக, பயணிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றேன் என்பதை ஆண்டவரை எங்களுடைய கண்கள் காணத்தக்கதாக, நாங்கள் அறியத்தக்கதாக எங்கள் கண்களை நீர் திறந்துள்ள வேண்டும் என்று எங்கள் வேண்டாம். திறக்கப்பட்ட கண்களோடு கூட உம்மோடு கூட நாங்கள் பயணிக்கின்றோம் என்ற அந்த உணர்வின் சிந்தனையோடு கூட, அனுபவத்தோடு கூட நாங்கள் பயணிக்கிறதுக்காக எங்களுக்கு அருள் பாராட்டுவோம். விசேஷமாக ஆண்டவரை, ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் இந்த நாட்களில் நீர் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். ஆண்டவரை, விரைவிலே ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும். இப்படி அந்நியோன்யத்திலும் ஐக்கியத்திலும் நாங்கள் பங்கடைய வேண்டும். இப்படிப்பட்ட பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அவரோடு கூட நாங்கள் நம்முடைய சமுதிரை காத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தர வல்லவராயிருக்கின்றேன். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, அதற்கு நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. துதி கன மகிமையெல்லாம் எங்களுக்கு செலுத்துகிறோம் சுவாமி. இயேசுவின் இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய விசுவாசத்தினை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம்.
வானத்தையும் பூமியும் படைத்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய என்னுடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்விடத்து உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கமிடப்பட்டு பாதாள இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது வாசலில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிரோரும் மரித்தோரும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபையும் பசுமடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பதாக, அவர் உமது ஆவியோடும் இருப்பதாக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். நாம் அனைவரும் சேர்ந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை எடுப்போம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராட்சியம் வருவதாக, உடைய சித்தம் மரணத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்றுதார். எங்களுக்கு விதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோழர்கள் பிரவேசிக்கப்படாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமேன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. God bless you.